இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த கனடா தேசத்திலே ஒரு நாளை குறிக்க வச்சிருக்கிறது ஹாப்பி, அதாவது ஃபேமிலி டே. எனவே வேறு நாடுகள்லையும் அவைகள் இருக்கலாம், ஆனால் அது அவசியமானது. அந்த நாட்கள் உண்மையாகவே குடும்பங்களை ஒருவர் வாழ்த்தவும், அந்த இடத்திலே குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை பேணவும் ஒரு உதவியாக இருக்கிறது. வேதத்திலே தேவனுடைய குடும்பம் என்று சொல்கிற பொழுது அது தேவனுடைய சபை, இயேசு கிறிஸ்துனுடைய உடலிலே அங்கமாயிருப்பவர்கள். அது குடும்பத்துக்கு மேலாக இயேசு கிறிஸ்துனுடைய உடலிலே, சரீரத்திலே நாம் அங்கமாகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்திலே அங்கமாகிறோம். எனவே அது குடும்பத்துக்கு அப்பாலே அந்த ஒரு ஃபேமிலி, அந்த இயேசுவின் குடும்பத்திலே இணைந்தவர்களாக இருக்கிறோம். எனவே நாங்கள் இந்த சபை, எங்களுடைய இன்டர்நேஷ்னல் ரிவைவல் மிஷனரி சர்ச் என்ற ஒரு குடும்பமாகவும், அந்த எல்லாம் சேர்ந்து எல்லா ஆண்டவருக்குள்ளே ரட்சிப்படைந்த மக்கள், ஆண்டவருக்குள்ளே ரட்சிப்படைந்த தேவனுக்குள்ளே உறுதியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் அந்த கிறிஸ்துவின் உடலிலே ஐக்கியமாகிறார்கள். எனவே 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2வது வசனத்திலே அந்த குடும்பத்துக்கு ஒரு கடிதத்தை, கொரிந்திய சபைக்கு ஒரு கடிதத்திலே அவர் அங்கே எழுதுகிறார். எப்படி என்று சொன்னால், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவருமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுகிறதாவது. பாருங்கள், அங்கே அந்த எந்த ஒரு புத்தகத்தையும் வாசிக்கிற பொழுது முதல் அந்த இடம் எங்கே, என்ன இடத்திலே, என்ன சூழ்நிலையிலே எழுதப்பட்டது என்று பார்க்கிற பொழுது இங்கே அந்த கொரிந்து சபை, அந்த கொரிந்து சபை, ஒவ்வொரு இடங்களுக்கு கலாத்திய சபை, கொரிந்து சபை, எபேசிய சபை, அவர்களுக்கு பிலிப்பிய சபை கடிதம் நிருபத்தை எழுதுகிற பொழுது அவர் இப்படி வாழ்த்தி எழுதுகிறார். அதாவது, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி, அதாவது அங்கே சபைக்கு வர்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது அந்த வார்த்தைகள் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உள்ளத்திலே அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் மேலும் மேலும் அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள, அதனால்தான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் அந்த சபையிலே, அங்கே தேவனுடைய சபை, அது தேவனுடைய சபை கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமாகிறார்கள். அது ஒரு குடும்பம். எனவே எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் என்று அவர் இதை எழுதுகிறார். இந்த நிருபத்தை பாருங்கள். அவர் இந்த சபை என்பது பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆலயமாக அங்கே சொல்லப்பட்டாலும், அங்கே சபை என்பது ஒரு கட்டிடத்தை குறிக்காமல் அது அங்கே தேவனுடைய பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் ஒரு கூடுற ஒரு இடம், அது சபை. அது கட்டிடமாக இருக்கலாம், அல்லது வெளியாக இருக்கலாம், அல்லது கூடுதலாக இங்கே ஆதி சபைகள் வீடுகளில் கூடினார்கள். எனவே அந்த சபைகள் 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 27வது வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப கிறிஸ்துவின் சரீரத்திலே இருக்கிற ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறீர்கள். அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பங்கை வகிக்கிறார்கள். எனவே கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்றது இங்கே சொல்லப்படுகிறது பௌதிக கட்டிடம் அல்ல, கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று சபை அடையாளப்படுத்துகிறது. அங்கே நாங்கள் இந்த இடத்திலே கூறுற பொழுது மத்தேயு
18ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்க வேண்டாம். ஏனெனில் 2-3 பேராவது என் நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன். பாருங்கள், 2-3 பேர் அவருடைய நாமத்திலே கூடுற பொழுது அங்கே நான் இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே அங்கே அவரை தொழுது கொள்வதற்கு நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம் அல்லது எங்கு கூடினாலும். ஆனால் இந்த விசேஷமாக இந்த இடம் ஆலயம் சபை என்று இந்த இடத்திலே அழைக்கப்பட்டு நாங்கள் ஞாயிறு ஆராதனை செய்கிறோம். அந்த சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது, ஏனென்றால் அந்த இடத்திலே எல்லோரும் அங்கமாகிறோம். ஆனால் இங்கே தொழுது கொள்கிற பொழுது ஆண்டவரை தொழுது கொள்ளவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் மனம் திரும்பவும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே பெலப்படவும் அது சபை எங்களுக்கு உதவி செய்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்படுறது, அங்கே மனிதர்கள் அங்கே கூடிய பொழுது அங்கே மனிதர்கள் பிறப்பு துவங்கின பிறகு அங்கே ஆதாமுக்கு பிள்ளைகள் பிறந்து காயின் ஆபேல், அதுக்கு பிறகு சேத்துக்கு பிறகு அங்கே ஏனோஸ் என்றவர் பிறந்த பொழுது அப்பொழுது மனுஷர் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொண்டார்கள். அதே போல ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நோவா என்ற தாசன் அங்கே பலிப்பீடம் கட்டி பலிப்பீடத்தின் மேலே பலியிட்டு தேவனை தொழுது கொண்டார். அந்த தேவனை அவர் அங்கே தொழுது கொண்டார். அவர் தொழுது கொண்டது மாத்திரமல்ல, அந்த வசனம் அங்கே அடுத்த வசனம் சொல்லுது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அதை தேவனுக்கு பிரியமானது, அது தேவனுக்கு, அதாவது அங்கே நோவாவினுடைய உள்ளத்திலே இருக்கிற வாஞ்சை, நோவா தேவனை கனப்படுத்துகிற அந்த வாஞ்சை தேவனுக்கு பிரியமாக இருந்தது. அந்த வாஞ்சை தேவனுக்கு பிரியமாக இருந்தது. அதனால்தான் அந்த வசனம் அங்கே சொல்றது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். ஏனென்று சொன்னால் அவருக்கு அது பிரியமானது. ஏனென்று சொன்னால் அங்கே பார்க்கிற பொழுது தேவன் தான் செய்த நன்மைகளை அந்த இடத்திலே ஒரு பலிப்பீடம் கட்டி பலியிட்டு தேவனுக்கு நன்றி செலுத்த அந்த சம்பவத்திலே தேவனுக்கு அது பிரியமாக இருந்தது. தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வு அங்கே உண்டாகி இருந்தது. தொழுது கொள்ளுதல், புதிய ஏற்பாட்டிலே தொழுது கொள்ளுதலே யோவான் 4ஆம் அதிகாரம் அடிக்கடி வாசிக்கிற வசனம், 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தொழுது கொள்றதை பற்றி அங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால் 22ஆம் வசனத்திலே, அங்கே 22, 23வது வசனம், அங்கே தேவன் எப்படி தொழுது கொள்வது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாக வருகிறது. அது சமாரியா ஸ்திரிக்கு அவர் கேட்கிறா, நாங்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ளலாமா? அவர் கேட்கிறார். அதற்கு ஸ்திரி 21ஆம் வசனம், அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலே ஜெருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, எங்கும் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வருகிறது என்று அங்கே அவர் குறிப்பிடுறார். அதனால்தான் நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். அங்கே சமாரியர்கள் அறியாததை தொழுது கொண்டார்கள். எனவே அவர்கள் அதனுடைய அறிவு அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுத்தினார், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். நாங்கள் அறிந்ததை, தேவன் எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்ளுகிறோம். அடுத்தது 23ஆம் வசனம், உண்மையாய் தொழுது கொள்கிறவர் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவானவர் விரும்புகிறார் எப்படி என்று சொன்னால், தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும், அதாவது ஆவியோடும் உண்மையோடும். எனவே அங்கே சிறுவங்களை வைத்து அல்லது இதுகளை வைத்து அல்லது அவைகளை வைத்து தொழ சொல்லவில்லை, ஆவியோடும் உண்மையோடும்
என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று அது பிதாவானவர் விரும்புகிறார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற சனம் இல்லை. சனத்துக்கு ஏதாவது ஒன்று தேவை, தங்களுக்கு ஒரு சிறுவம் தேவை அல்லது ஒரு விக்கிரகம் தேவை, அதை வைத்து நான் தொழுது கொள்ளப் போகிறேன். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை அவர்கள் செய்யாவிட்டால் தேவன் அவர்களை புறக்கணித்து விடுவார். அதனால் அவர் அங்கே செய்யப்படுற அந்த வார்த்தை அது அவருக்கு அதை செய்கிற பொழுது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். எனவேதான் சபை இங்கே முக்கியமான இதிலே தொழுது கொள்வதிலே சபை முக்கிய பங்கு. ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் ஆராதித்தோம், தேவனை ஆராதித்தோம், ஜெபித்தோம், தேவன் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். எனவே சபை இந்த தன்மையை அங்கே மக்களுக்கு கொடுக்கிறது, ஜனங்களுக்கு, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு, அறியாதவர்களுக்கும் கூட. எபேசியர் 4 அதிகாரம் 11-12 வசனம். Ephesians chapter 4. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவளாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு பூரண புருஷராகும் வரைக்கும். பாருங்கள், 11வது வசனம் அங்கே சொல்கிறது, நாங்கள் அனைவரும், அதாவது அனைவரும் அங்கே சபையை சேர்ந்தவர்கள் என்ன, நாங்கள் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றுற விசுவாசத்திலே, அந்த விசுவாசத்திலே அவர்கள் வளர வேண்டும். அறிவிலே, வேத வார்த்தையினுடைய அறிவிலே வளரவும் ஒருமைப்பட்டவளாகி அந்த கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வளர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். 12வது வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு. பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்கு. அவர் அங்கே சொல்லப்படுறது, சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதேதான் நாம் குழந்தைகளாக இராதவர்கள் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு தந்திரமும் போதகமாகிய பலவித காட்சிகளினால் அடிபட்டு அலைபட வேண்டாம் என்று அங்கே வேதம் சொல்வது. அதாவது பிழையான உபதேசங்கள், பிழையான காரியங்களுக்குள்ளே அடிபட்டு நீங்கள் அலைய வேண்டாம். எனவே இது கிறிஸ்துவுடைய சரீரம். அவரை அந்த இடத்திலே இந்த சபை ஆவியோடும் உண்மையோடும் அந்த இடத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்பதை அங்கே சொல்லப்படுது. எபிரேயர் 10 அதிகாரம் 25வது வசனம். பாருங்கள், அந்த சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடுவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பாருங்கள், இந்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த எபிரேயர் புத்தகத்தில் இருந்து அந்த அவர் பவுலடிகளார் எப்படி சொல்கிறார் என்றால், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல. பாருங்கள், அங்கே அந்த சூழ்நிலைகள் சபை கூடி வருவதை விட்டு விடுகிறார்கள். இப்ப கூட அநேகர் ஆன்லைன்ல பார்க்கலாம். ஆனால் அந்த தேவனுக்கு கொடுக்கிற சபை கூடி வருதலை அதை விட்டு விடக்கூடாது. ஏனென்று சொன்னால், ஆன்லைனிலே நாங்கள் ஆராதிக்கிற பொழுது அதை கனப்படுத்தி அந்த இடத்திலே நாங்கள் வேற காரியங்களை தவிர்த்து அந்த இடங்களில் அதை செய்கிறது நல்ல விடயம். அதே நேரத்தில் சில பேர் சபைக்கு வர முடியாது, நடக்க முடியாது, பல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் வரக்கூடியவர்கள் அந்த சபையிலே அங்கே வந்து ஆண்டவரை, அதனால நீங்க சொல்றது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடுவோம். அதனால தான் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் புத்தி சொல்ல கடுவோம் என்று வேதம் இங்கே சொல்லுகிறது. அங்கே சில நேரத்தில் சபைக்கு இந்த கிழமை ஒருவர் வரையலை என்றால் பாஸ்டர் மாத்திரம் இல்லை, பாஸ்டர் அண்டன் மாத்திரம் கேட்கறது இல்லை, ஒவ்வொருவரும் அடித்து கேளுங்கள், ஏன் இந்த இடத்துக்கு நீங்கள் வரவில்லை, ஏன் இன்றைக்கு என்ன சுகம் இல்லையா, எனவே நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று ஒவ்வொருவரும். அது ஒரு குடும்பம். அந்த குடும்பம் என்ற அந்த இணைப்புகளே இருக்கிற பொழுது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவராக இருப்பார்கள்.
அதனால்தான் சபை என்ன செய்கிறது என்றால் அந்த இரட்சிப்பை காத்துக்கொள்ள உதவுகிறது. அதாவது இரட்சிப்பின் அதாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால் அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்படுவது போல இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அந்த இரட்சிப்பை நிறைவேறுவதற்கு சபை அங்கே உதவி செய்கிறது, அவர்களை பிரயாசப்படுவதற்கு அது உதவி செய்கிறது. எனவேதான் இங்கே ஒரு 2 விடயம் இருக்கிறது. இந்த தேவனை கனப்படுத்துவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். 2 பாவங்கள் 2 பாவங்களாக சில பாவங்களை பிரிக்கலாம். என்ன மாதிரி என்றால் மாமிசத்துக்குரிய பாவம். மாமிசத்துக்குரிய பாவம் என்று சொன்னால் வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். அங்கே சொல்லப்படுறது மாமிசத்தின் கிரிகைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதில்லை. எனவே இவைகளெல்லாம் பாவம் என்று அறியப்பட்டிருக்கிறது. அது மாமிசத்துக்குரிய பாவங்களாக இருக்கிறது. எனவே அது மாமிசம். ஆனால் ஆவிக்குரிய பாவம், ஆவிக்குரிய பாவம், ஆவிக்குரிய பாவம் என்று சொல்ற பொழுது விசுவாசிகள் பொதுவாக கூடுதலாக விசுவாசிகள் என்று சொல்றவர்கள் நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் இந்த விக்கிரக ஆராதனை மாமிசத்துக்குரிய பாவமாக இருந்தாலும் அவர்கள் நாங்கள் ரட்சிப்படைந்திருக்கிறோம் அல்லது நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், நான் பிதாவாகிய தேவனை வணங்குகிறேன், இயேசு கிறிஸ்துவை சோஸ்தரிக்கிறேன், எல்லாம் செய்கிறோம், ஆவியானவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சில விக்கிரகங்களையும் வைத்து அவர்கள் செய்வார் என்றால் அது ஆவிக்குரிய ரீதியிலே தேவன். அதோடு மாத்திரமல்ல, அடுத்தது தேவனை விசுவாசிகள் கனப்படுத்தாவிட்டால், அந்த கனப்படுத்துகிற இடத்திலே அவரை கனப்படுத்தாவிட்டால் அது ஆவிக்குரிய பாவம். ஆண்டவருக்கு கனப்படுத்த வேண்டிய இடத்திலே, தேவனை கனப்படுத்த இடத்திலே அலட்சியம் செய்தால் பாருங்கள். அங்கே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது 23வது வசனம் ஆவியின் கனி என்று சொல்லப்படுது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அங்கே சொல்லப்படுது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் தன் ஆசைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அவர்கள் அதை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். எனவேதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை தேவ பிரசன்னத்தை அவமதிப்பது, அந்த பிரசன்னத்தை அவமதிப்பது ஆவிக்குரிய பாவம். ஜீவனுள்ள தேவன் ஒருவரே தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எனவே தேவனை நாங்கள் கனப்படுத்தாமல் நாங்கள் அந்த இடங்களிலே சில பேர் என்ன செய்கிறார்கள், புனிதர்கள் என்று சொல்லி தூதர்கள் வழிபாடுகள் இப்படியான அவைகளையும் சேர்த்து அதையும் சேர்ப்பார்கள். இது தேவனுக்கு கொடுக்கிற கனம் அல்ல. நீங்கள் ஒரே தேவனை வணங்குவதை விட்டுவிட்டு புனிதர்களையும் தூதர்களையும், அதான் அந்த கொலசேயர் 2ஆம் அதிகாரம் பாருங்கள், பவுலடிகளார் தெளிவாக அங்கே சொல்லுகிறார். கொலசேயர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்கள். முதலாவது சொன்னது மாயமான தாழ்மையிலும், அதாவது அது மாயமான தாழ்மை, அது தேவனுக்கு பிரியமான தாழ்மை அல்ல. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும். அவர்கள் தேவ தூதர்களை வணங்கினார்கள். தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் அதிலே விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாக நுழைந்து, அது காணப்படாத ஒரு விஷயம், சொல்லப்படாத விஷயம், அந்த பேசப்படாத விஷயத்திலே துணிவாக நுழைந்து தன் மாமிச சிந்தையை வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறவன், தன்னுடைய மாமிச சிந்தையை வீணாக இருமாப்பு கொண்டிருக்கிறவன் எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படிக்கு உங்களை
நீங்கள் வஞ்சியாதிருங்கள். பாருங்க, அங்கே அந்த வசனம் ஆழமாக நின்று ஆறுதலாக நாங்கள் வாசித்தோம். என்றால் நீங்கள் உங்களையே வஞ்சிக்கிறீர்கள். எப்படி என்று சொன்னால், நீங்கள் உங்களோட மாம்சத்திலே வீணாக இருமாப்பு, அதாவது அவர்கள் தூதர்களை அந்த இடத்திலே ஆராதனை செய்தார்கள். கொலோசே சபை தூதர்களையும் ஆராதனை செய்தார்கள். எனவே அது அதாவது அந்த பந்தய பொருளான நித்திய ஜீவனை நீங்கள் இழந்து விடுவீர்கள். நீங்கள் ஆண்டவரையும் ஆராதித்து தேவதூதர்களையும் ஆராதிக்கிறீர்கள். நீங்கள் இதனாலே நீங்கள் நித்திய ஜீவனை இழந்து விடுவீர்கள், பந்தய பொருளை இழந்து விடுவீர்கள் என்று பவுலடிகளார் அங்கே தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் அடிகளார் வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் அடிகளாருக்கு பத்மதீவிலே தேவன் வெளிப்படுத்தின பொழுது அங்கே தேவதூதன் அங்கே பேசின பொழுது தேவதூதனை கண்டவுடனே அவர் விழுந்து வணக்கமாக விழுந்து விட்டார். ஆனால் தேவதூதன் சொல்றார் என்னென்றால், நீ என்ன இப்படி செய்யாதே, நானும் ஒரு ஊழியக்காரன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார்த்துக்கொள். ஏனென்றால் நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை வணங்கிக்கொள். நான் ஊழியக்காரன், நீ என்னை வணங்காதே, தேவனை வணங்கிக்கொள். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடந்த யோவான் அந்த சூழ்நிலைகள், அந்த காட்சிகளை, பரலோக காட்சியை கண்டவுடனே அவர் யாரை தேவனை வணங்குகிற இடத்திலே தவறுதலாக அவர் தேவதூதனுக்கு வணங்கி விழுந்து விட்டார். ஆனால் தேவதூதன் 2 தரம் எச்சரிக்கிறார், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார்த்துக்கொள். இந்த வசனங்கள் எல்லாம் இங்கே எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்னதுக்கு என்றால், இந்த வேலை, இந்த தவறுகளை, இந்த விக்கிரகங்களை, புனிதர்களை, இவர்களை வணங்குவது தவறு என்று இங்கே வேதத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், மல்கியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 6வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம் மல்கியா. மல்கியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 6வது வசனம் அங்கே சொல்லுது எப்படி என்று சொன்னால், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் அங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் அங்கே. கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உங்கள் நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம்? அங்கே கீழே சொல்கிற பொழுது அங்கே பலிப்பிடத்திலே அசுத்தமானதைகளையும் அசுத்தமான அப்பத்தைகள் அவர்கள் அதாவது அங்கே பலிப்பீடத்திலே தேவனுக்கு கொடுக்கப்பட்ட கனம் அங்கே கொடுக்கப்படவில்லை. அங்கே ஆசாரியர்கள் அது எதை என்றாலும் நாங்கள் செய்து கொள்ளுவோம். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவாலயத்துக்கு போகிற பொழுது அந்த தேவாலயத்திலே அவர்கள் பல பொருட்கள் விற்று கொண்டிருந்தார்கள். தேவன் அங்கே விற்கிற பொழுது தேவன் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவைகளை தள்ளி அவர்களை கயிற்றினாலே சவுக்கை கண்டு அவர்களை அடித்து திரட்டினார். அவர்கள் விற்று கொண்டிருந்த பொருட்கள் எப்படியாக இருந்தது என்று சொன்னால், அங்கே பலியிடுகிற பொருட்களாகவும் ஆலயத்துக்கு தேவையான பொருட்களைத்தான் ஆலயத்தில் விற்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் விற்ற நோக்கம் என்னென்றால், அங்கே லாபம் சம்பாதிப்பதற்காக மாத்திரமல்ல, வெளியிலே ஆடுகளோ அல்லது பலியிடுறதோ வெளியிலே அதிக குறைந்த விலை, ஆனால் இங்கே உள்ளுக்களே சேர்ச்சிகளுக்களே வைத்து விற்கிற பொழுது அது அதிக விலைக்கு, அந்த ஏழைகள் வேண்ட முடியாத நிலைக்கு. ஏனென்றால் அந்த சேர்ச்சின் ஃப்ராங்க் அடித்த ஆடுதான் அங்கே பலியிடப்படும். எனவே அங்கே வெளியிலிருந்து வர ஆடுகள் பலியிடப்படாது. எனவே அவர்களுடைய இந்த காரியத்தினாலே ஆண்டவர் சவுக்கெடுத்து அடித்தார். ஏன் என்று சொன்னால், தேவனை அவர்கள் கனம் பண்ணுவதற்கு தவறிவிட்டார்கள். தேவனை அங்கே மல்கியாவின் புத்தகம் மல்கியாவின் புத்தகத்திலே நான் 2 அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். பாருங்கள், இந்த காரியம் என்ன சொல்ல என்றால், அந்த வேதத்தை அங்கே உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேத வசனத்தை சொல்ல வேண்டும்.
உபதேசம் துருபதேசங்களை அல்ல, தேவ வசனம். எனவே இந்த ஆசாரி அங்கே மேடையிலே நின்று பிரசங்கிக்கிறவர்கள் அவர்கள் என்ன வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அது தேவனுடைய வார்த்தைகள் சொல்றவர்கள் கர்த்தரின் தூதன் என்று அங்கே சொல்லப்படுது. இதே காரியம் அங்கே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் முதலே எபேசு தூதன் எபேசு சபைக்கு தூதனுக்கு எழுகிறதாவது, அதாவது அந்த மூப்பருக்கு அந்த கடிதம் எழுதப்படுகிறது. அந்த மூப்பருக்கு இப்படி சொல்லி, ஏனென்றால் இன்னென்ன காரியம் அந்த சபைகளில் இருக்கிறது என்று அங்கே சொல்றது. எனவே தான் இந்த 4 விதமான தேவன் அங்கே சொல்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே கடைசி பகுதியிலே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுறவர்களை நான் கனம் பண்ணுவேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே சொல்லப்படுறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். எனவே ஊழியம் செய்கிற பொழுது, ஒரு காரியம் ஆண்டவற்ற ஊழியத்தை செய்கிற பொழுது அவரை கனம் பண்ணுவார். இந்த ஆலயம் என்ற காரியத்திலே 4 விடயங்கள் நான் இங்கே சொல்கிறேன். முதலாவது ஆலயம் எப்படியாக இருந்த தேவனை தொழுது கொள்கிற பொழுது தேவனுடைய மகிமை, தேவனுடைய வார்த்தையின்படி 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம், பாருங்கள். அங்கே 6வது வசனம் சொல்றது, நான் இஸ்ரவேல் புத்திரை எகிப்திலிருந்து புறப்பண்ண நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலே வாசம் பண்ணினேன், கூடாரத்திலே உலாவினேன் என்று சொல்லப்படுறது. பாருங்கள், அங்கே தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்ட பிறகு அவர்கள் கூடாரங்கள் போட்டிருந்தார்கள். அந்த கூடாரத்திலே தேவன் அங்கே வாசம் பண்ணினார். அது குறிப்பிட்ட இடம். அங்கே அவர்களுக்கு சொன்னது எப்படி என்று சொன்னால், நீங்கள் உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு செய்யப்பட்டு, அந்த உடன்படிக்கை பெட்டி கூடாக தேவன் பேசினார். அந்த தேவன் பேசினார். உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கிறது. அந்த உடன்படிக்கை கூடாக பாருங்கள், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே அந்த காரியத்தை அதனாலே செய்த பொற்கலசமும் முழுவதும் பொட்டகடு பொதிந்திருக்கிற உடன்படிக்கை பெட்டி இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டது. பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளித்த கோலும் அதன் உடன்படிக்கை கற்பனைகளும் இருந்தன. எனவே அந்த உடன்படிக்கை பெட்டியே அங்கே செய்யப்பட்டு, அந்த உடன்படிக்கை பெட்டியின் ஊடாக அந்த இடையிலே அந்த இடத்திலே தேவனுடைய மகிமை அங்கே இறங்கினது. அவர்கள் அந்த இஸ்ரவேல் கானான் தேசத்தை சென்று அடைந்து வரும் வரைக்கும், அந்த காலம் வரைக்கும், ஆலயம் கட்டப்படுற காலம் வரைக்கும் அந்த உடன்படிக்கை பற்றி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே தேவனுடைய மகிமை அந்த இடத்திலே இருந்தது. அதற்குரிய காரியங்கள் கணக்க அங்கே ஓர்டர் படி சொல்லப்பட்டிருந்தன. அதன்படி அவர்கள் செய்தார்கள். 2வது சாலமோன் கட்டிய ஆலயம். சாலமோன் கட்டிய ஆலயம் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 12, 14, 15வது வசனங்கள் பாருங்கள். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்துக்கு எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். சாலமோன் ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயம் கட்டப்பட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அங்கே உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்திலே அங்கே சொல்லப்படுது 14ஆம் வசனம், அந்த இடத்திலே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எனவே அங்கே ஆலயம்
சாலமோன் கட்டின ஆலயத்திலே அந்த காரியங்கள் ஜனங்கள் அந்த இடத்திலே கூடி அங்கே பலியிட்டு அந்த ஒவ்வொரு காரியங்களையும் செய்தார்கள். எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் சாலமோன் கட்டின ஆலயத்திலே வந்தார்கள். அந்த ஆலயம் கிறிஸ்துவுக்கு முன் அங்கே அது அழிக்கப்பட்டு 600வது நூற்றாண்டிலே அது அழிக்கப்பட்டு அதற்கு பிறகு கிறிஸ்துவுக்கு முன் 539வது நூற்றாண்டில் இருந்து அந்த 70 வருட அவர்களுடைய அடிமைத்தன வாழ்க்கை பாபிலோனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு போன பிறகு அதுக்கு பிறகு 2ஆம் தரம் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயம் சேருபால், யோசுவா, எஸ்டா, நெகேமியா அவர்கள் வந்து திரும்ப அந்த ஆலயம் கட்டப்பட்டது. ஏன் அந்த ஆலயம் தேவன் ஒப்பு கொடுத்தார் என்றால் அந்த ஜனங்கள் சொன்ன காரியத்தை செய்யாமல் அவர்கள் வார்த்தைகளை மீறி நடந்தபடியால் புறஜாதிகளுக்கு இஸ்ரவேல் ஜனத்தை ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது ஆலயம் நம்முடைய சரீரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த புதிய ஏற்பாட்டிலே வந்த பொழுது தேவன் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்றது, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து வாசம் செய்வோம். நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடு கூட வாசம் செய்கிறோம். எனவே முதல் அந்த காரியம். அடுத்தது புதிய ஏற்பாட்டிலே நாங்களே எங்களுடைய உள்ளம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்றது. அதற்கு பிறகு கடைசி வசனம் இயேசுவின் சரீரத்திலே பாருங்கள், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். கடைசியாக சொல்லி நம்முடைய 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். அங்கே பரலோகத்திலே அந்த ஆண்டவர் 1000 வருஷ அரசாட்சி முடிந்து அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். 23வது வசனம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையை அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே 27வது வசனம் 26. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள், தீட்டு உள்ளவனும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறோமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார். அப்ப ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு இந்த காரியத்திலே பிரவேசிக்கிறவர்கள். அங்கே தேவாலயம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவும் அதற்கு ஆலயம் என்று சொல்லப்படுது. அங்கே சொல்லப்படுறது, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார். நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பவர்கள் யாராயிருப்பார்? ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள். நான் இங்கே இடத்திலே சொல்ற காரியம் என்னென்றால், நானும் நீங்களும் இந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு அதை காத்து கொண்டு அந்த வேற பிழையான தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை வார்த்தையின்படி கொடுத்து ஆண்டவரை இந்த சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்றும், அந்த இதிலே இருந்து எங்களுடைய அந்த பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும் என்பதுதான் இந்த செய்தியுடைய முழு தலையங்கமாக இருக்கிறது என்று சொல்லி நான் செய்தியை முடிக்கிறேன். அன்பும் இரக்கமும் கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே
வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீர் கிருபை செய்கிற தேவன். ஆண்டவரே ராஜா, இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவராக வைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளும் அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உம்முடைய சரீரமாகிய சபையிலே அங்கம் வகிக்கிற குடும்பமாகவும் அதை காத்துக்கொள்கிறவர்களாகவும் ஆண்டவரே அந்த குடும்பத்திலே சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியும் ஆண்டவரே சத்துருவானவன் செய்கிற காரியங்கள் முதல் குடும்பத்திலே கை வைக்காத படிக்க ஆண்டவரே தகப்பனே நீர் அவனை அகற்றி ஆண்டவரே அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்கும்படியும் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களை ஆண்டவரே உம்மை அறிந்த குடும்பங்கள் இணைக்கப்படாத படிக்கு பல காரியங்களாலே பிரிந்திருப்பவர்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சில நேரங்களில் ஆண்டவர் ராஜா இந்த இடத்திலே வந்திருக்கிறவர்கள் இமிக்ரேஷன் பிரச்சனைகளோடு குடும்பங்கள் இணையாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவரே தகப்பனே அந்த குடும்பங்கள் இணைய ஆண்டவரே நீர் வழிவகுக்கும்படி உம்மிடம் வேண்டி நிற்கிறேன் ஆண்டவரே. சுயநமிட்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே விசேஷமாக அந்த கன்சுவம் இல்லாத பிள்ளையை உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே நீர் பரிபூர்ண சுகம் கொடுக்கும்படி வேண்டி நிற்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாளும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற பிரதர் ராஜேந்திரம், பிரதர் ரோபர்ட் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர முடியாமல் நிற்கிறவர்கள் ஆண்டவரே ராஜா அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் கொடுக்கும்படி உம்மிடம் வேண்டி நிற்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே நீர் கிருபை செய்யும்படி வேண்டி நிற்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இணையதளத்தில் இணைந்திருக்கிறவர்களையும் ஆண்டவரே ராஜா அவர்கள் என்னென்னத்தை வேண்டி நிற்கிறார்களோ என்ன தேவைகளை கேட்டுக்கிறார்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே உம்மிடம் வேண்டி நிற்கிறேன். எல்லாவற்றையும் இயேசுவின் அதியுன்னத நாமத்தில் ஏறெடுக்கிறேன் நீய பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றுமே மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.